46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். ஆபத்து காலத்தில் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் எப்படி இருப்பார் என்பதை பார்க்கலாம் என்று விரும்புகிறேன். முதலாவதாக உங்களுக்கும் எனக்கும் அடைக்கலமாய் இருப்பார். எப்பொழுதென்றால் ஆபத்து காலத்தில் ஆபத்து உங்களுக்கு நேரிடும் பொழுது அந்த ஆபத்திலிருந்து நாம் நம்மளை பாதுகாக்க அவர் அடைக்கலமாய் இருப்பார். கோழி தன் குஞ்சுகளை எப்படி செட்டைக்குள் ஆபத்து வரும்போது மறைத்து வைக்கிறதோ அதே போல அவர் மறைத்து உனக்கு அடைக்கலமாய் இருப்பார். இரண்டாவதாக ஆபத்து காலத்தில் அவர் உனக்கு பலனாய் இருப்பார். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனால் நம் பலன் குறுகிற்று என்று பரிசுத்த வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிறது. பலன் இல்லாதவர்களுக்கு அவர் பலனையும் சத்துவம் இல்லாதவர்களுக்கு அவர் சத்துவத்தையும் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த தேவன் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போய் இருக்கிற உனக்கு பலனை தருவார். பிரச்சனையை கண்டு சோர்ந்து போய் இருக்கிற உனக்கு பலனை தருவார். அதாவது அந்த ஆபத்து நேரிடுவதற்கு முன்பு உனக்கு பலனை கொடுத்து உனக்கு தைரியத்தை கொடுப்பார். கடைசியாக ஆபத்து காலத்தில் அவர் எப்படி இருப்பார் என்றால் அனுகூலமான துணையுமாய் இருப்பார். சமயத்தில் எனக்கு பிரியமானவர்களே, அனுகூலமான துணையாக இருப்பார் நம்மளுடைய தேவன். எப்படி இருப்பார் என்றால் அனுகூலமான துணையா இருப்பார். அப்படி என்றால் நமக்கு ஆதரவான துணையாக இருப்பார். நம்மளை எல்லா ஆபத்திலிருந்து விடுவித்து கொண்டுட்டு போகக்கூடிய துணையாக இருப்பார். நம்மளை அதிசயமாய் நடத்தக்கூடிய துணையாக காணப்படுவார். அதுதான் முதலாவதாக ஆபத்து காலத்தில் தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருப்பார். இரண்டாவதாக பலனாய் இருப்பார். கடைசியாக அனுகூலமான துணையாக இருந்து உன்னையும் என்னையும் தேற்றி நடத்துவார். எனக்கு சமீபத்தில் பிரச்சனை ஒரு காரியம் எனக்கு விரோதமாக இயேசு கிறிஸ்துவை சொன்னது நிமித்தம் பிரச்சனையாக எழுப்பி வந்தப்ப தேவன் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் பயப்படுவேன், அதனால தேவன் என்ன பண்ணார்னா, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னது மட்டுமல்ல, அந்த பயத்தை எடுத்து போட ஒரு பலனாய் அவர் எனக்குள்ள வந்தார். கடைசியாக துணையாகவும் நின்றார். கடைசியாக அவர்தான் எனக்கு அடைக்கலமாகவும் காணப்பட்டார். அதுதான் இந்த வசனம் அழகாக சொல்கிறது. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். எனக்கு பிரியமானவர்களே, அந்த வசனத்தை வைத்து நீங்கள் பயப்படும் நாளில் பிரச்சனைகள் வரும் பொழுது அவர் சன்னதிக்கு வாங்க. அவர் உங்களுக்கு பலனும் அடைக்கலமாகவும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாகவும் இருப்பார்.